கட்சி பதவிகள் வேண்டாம், அதிமுகவில் உறுப்பினராக தொடர்கிறோம் என்று மூத்த நிர்வாகி எஸ்பி வேலுமணி கோவை விமான நிலையத்தில் பேட்டியளித்தார். சென்னையிலிருந்து திரும்பிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கட்சிக்காக எடப்பாடி பழனிசாமிக்காக உழைத்தவர்களுக்கு பதவிகள் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், தான் நத்தம் விஸ்வநாதன் உட்பட அனைவரும் பதவிகள் வேண்டாம் என்று கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாகவும் தொண்டராக தொடர்கின்றோம் என பதிலளித்தார். மேலும் இந்த கட்சி நன்றாக இருக்க வேண்டும் என்றும் அனைவரையும் ஒருங்கிணைந்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். கடிதத்திலேயே தெளிவாக இருக்கு. அதாவது கட்சிக்காக உழைத்தவர்கள் அந்த மாவட்டத்தில் ஆரம்பத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அம்மா காலத்தில் வந்து உழைத்தவர்கள், பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்களுக்காக பொதுச்செயலாளருக்கு முதலமைச்சராக உழைத்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த பதவி வழங்கப்படவில்லை. அதனால் தான் அந்த நாங்கள்லாம் வந்து நான் உட்பட அந்த நத்தம் விஸ்வநாதன் உட்பட தங்கமணி உட்பட எல்லாருமே அன்பழகன் எல்லாருமே கொடுத்த பதவியில் வந்து அந்த பதவி வேண்டாம், நாங்கள் உறுப்பினராக இந்த கட்சி எங்களை உருவாக்கின கட்சி உறுப்பினராக தொடர்ந்துருக்கேன். நீங்களாக வந்து எல்லாம் பல விதமாக வந்து மீடியாவில் போட்டுருக்கேன், தெளிவாக அந்த இடத்துல இருக்குது, உறுப்பினராக தொடர்ந்து சொல்லியிருக்கு. அவ்வளோதான். பல்லாவரம் அருகே டீ அருந்திய காவலாளி 20 ரூபாய் பணம் ஜிபேயில் செலுத்த முடியாததால் கடை ஊழியர்கள் காவலாளி மண்டையை உடைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பழைய பல்லாவரத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் அப்பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் காவலாளியாக வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவு பல்லாவரத்தில் உள்ள டீ கடையில் டீ அருந்துவிட்டு கூகுள் பே மூலமாக 20 ரூபாய் செலுத்தியுள்ளார். ஆனால் பணம் செலுத்த முடியாததால் வீட்டிற்கு சென்று பணத்தை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கடையின் ஊழியர்கள் சந்தோஷிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அருகில் இருந்த கரண்டியை எடுத்து காவலாளி தலையில் தாக்கியுள்ளனர். இதில் சந்தோஷின் தலையில் பலத்த காயமடைந்த நிலையில் தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு ரத்தத்துடன் சென்ற காட்சி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜூலை 12 பொள்ளாச்சியில் வி த லீடர்ஸ் முதல் மாநாடு நடைபெறும் என அண்ணாமலை அறிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தனியார் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை முன்னாள் பாஜக மாநில தலைவரும் வி த லீடர்ஸ் பவுண்டேஷனின் தலைமை வழிகாட்டியுமான அண்ணாமலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அண்ணாமலை, வி த லீடர்ஸ் பவுண்டேஷனின் முக்கிய நோக்கமே சிறந்த தலைவர்களை உருவாக்குவதுதான் என்று குறிப்பிட்டு பேசிய அவர், இந்த அமைப்பின் முதல் மாநில மாநாடு வரும் ஜூலை 12ஆம் தேதி கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற உள்ளதாக அறிவித்தார். வருகின்ற 12ஆம் தேதி ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு பொள்ளாச்சியில் நம்முடைய வி த லீடர்ஸ் அமைப்பினுடைய முதல் மாநாடு நடக்க இருக்குது. பொள்ளாச்சியில் முதல் மாநாடு 26ஆம் தேதி ஜூலை திருச்செந்தூரில் இருந்து தமிழகம் முழுவதும் இருக்குது. ஆனால் இருந்து முதல் மாநாடு இந்த மண்ணில் பொள்ளாச்சி மண்ணில் வைக்க வேண்டும் என்பதற்காக முதல் மாநாடு 12ஆம் தேதி இருக்கிறது. அன்னைக்கு நிறைய சொந்தங்களை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இன்னைக்கு எல்லோரையும் தனித்தனியாக சந்தித்து பேச முடியவில்லை. உங்களுடைய அன்பு எல்லாம் பிரமிக்க வைக்கிறது. 10வது முறையாக நான் வெற்றி பெற்றாலும் திமுக அரசாங்கம் அமையவில்லை என்ற ஆதங்கம் இருக்கிறது என அருப்புக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் KKSSR ராமச்சந்திரன் பேசியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான KKSSR ராமச்சந்திரன் தனக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். பின்னர் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், 10வது முறையாக நான் வெற்றி பெற்றாலும் திமுக அரசாங்கம் அமையவில்லை என்ற ஆதங்கம் இருக்கிறது என்றும், திமுக அரசாங்கம் அமைந்திருந்தால் இன்னும் மக்கள் பணிகளை நிறைய செய்வதற்கு வசதியாக இருந்திருக்கும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் தனது தொகுதி மக்களுக்கு தேவையான அனைத்து பணிகளையும் செய்து கொடுப்பேன் என உறுதியளித்தார். 10வது முறையாக என்னை வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள். அதிலே மகிழ்ச்சி இருந்தால் கூட இன்றைக்கு அரசாங்கம் வரவில்லை என்ற ஒரு ஆதங்கம் எங்கள் மனதில் இருக்கிறது. அரசாங்கம் வந்திருக்கும் என்று சொன்னால் நிறைய வேலைகள் இன்னும் செய்வதற்கு வசதியாக இருக்கும். போன தடவை நாம் ஆளுங்கட்சியாக இருந்த காரணத்தால் நிறைய வேலைகள் செய்யக்கூடிய அந்த பணியை செய்திருக்கிறோம். புதிய கூட்டணி அமைக்க முயற்சி மேற்கொள்ளும் விஜய்க்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் வீரபாண்டியன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் மு. வீரபாண்டியன் இன்று காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு வருகை புரிந்த நிலையில் கட்சியின் நிர்வாகிகளுடன் ஆலோசனையை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், விஜய் கூட்டணியில் பங்கேற்காதது குறித்து பேசிய அவர், அங்கு கூடும் சூழ்நிலையில் ஏதேனும் கேள்வி எழுப்பினால் அது அவர்களின் எண்ணங்களை திசை திருப்புவதாக அமையும் என்பதால் அதனை தவிர்த்து விட்டதாகவும், எப்பொழுதும் வெளியில் இருந்து அவர்களுக்கு ஆதரவு உண்டு என விளக்கம் அளித்தார். மேலும் தாவேக 5 ஆண்டுகள் ஆட்சி தொடரவே மக்கள் மற்றும் கூட்டணியரும் விரும்புவதால் அதுவே நல்லது எனவும் தெரிவித்தார். அவர்கள் சொல்வது போல் தோழமை கட்சிகள் அதற்கான தேநீர் விருந்து. நாங்கள் அங்கு பெறவில்லை, கூட்டணியிலும் இடம்பெறவில்லை. அங்கு நாங்கள் சென்று ஏதாவது ஒரு கேள்வியோ உரையாடலை எழுந்தால்
அது அந்த தேநீர் விருந்து என்கிற நல்ல சூழலை நெருக்கடிக்குள்ளாக்கும். எனவே அந்த தேநீர் விருந்து வாழ்த்துக்கள், கலந்து கொண்ட ஜனநாயக சக்திகளுக்கு வாழ்த்துக்கள். நாங்க வெளியில நிக்கிறோம். எங்களுக்கு எந்த அந்த கலந்து கொண்ட தாவேகா மீதோ கலந்து கொண்ட ஜனநாயக சக்திகள் மீதோ எங்களுக்கு எந்த அரசியல் பகை முரணும் இல்லை. மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், எங்களுக்கு சித்தாந்த பகைமுரண் RSS, அரசியல் பகைமுரண் BJP. 5 ஆண்டு நீடிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் ஆதரவளித்திருக்கிறோம். எங்கள் ஆதரவு ஜனநாயகபூர்வமானது, அரசியலானது. எனவே 5 ஆண்டு நீடிக்கட்டும் என்பதுதானே தமிழ் மக்களின் விருப்பம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.